வெல்கம் டு அவர் சேனல். நான் மட்டும் கெடி. இன்றைக்கி ஒரு சூப்பரான முருங்கைக்கீரை கடையில் தான் நான் சமைக்க ஸ்டார்ட் பண்ணப்போ முருங்கைக்கீரை எப்படி சமைக்கணுன்னே தெரியாது. ஒரு டைம் என்ன பண்ணிட்டேன்னா பருப்பு கூடவே கீரையும் வேக வச்சுட்டேன். ஆனால் பருப்பும் வேகலை, கீரையும் வேகலை. அதுக்கப்புறம் அம்மா கிட்ட கேட்டதுக்கப்புறம் தான் சொன்னாங்க, பருப்பு தனியாக வேக வைக்கணும், கீரையை தனியாக வேக வச்சு அதுக்கப்புறம் தான் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ ஓரளவுக்கு ஏதோ சமைக்க தெரியும். ஃபஸ்ட்டு பருப்பு கூட வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், சீரகம், மிளகு, வெந்தயம் சேர்த்து 3 விசில் போட்டு எடுத்துக்கலாம். அடுத்து முருங்கைக்கீரை பொரிக்கிறதுக்காக கடாயில் எண்ணெய், கடுகு, சீரகம், வெங்காயம், வரமிளகாய், நம்ம க்ளீன் பண்ணி வச்ச கீரையை ஆட் பண்ணிக்கலாம். உப்பு சேர்த்து கிளறினதுக்கப்புறம் கீரை இந்த ஸ்டேஜுக்கு வெந்ததுக்கப்புறம் வேக வச்ச பருப்பையும் சேர்த்து கிளறி விட்டோம்னா சூப்பரான ஒரு பருப்பு கடையல் ரெடி. அது சூடான சாதத்தில் நெய் ஊற்றி கீரை போட்டு சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் இதில் தக்காளி மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிட்டேன். நீங்கள் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிவிட்டு அப்படியே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.